இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொழி படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2007 பிப்ரவரி 13ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் ராதா மோகன், மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் அண்ட் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரகாஷ் ராஜ் சார் அவர்கள் தான். இந்த படத்துல பிருத்திவிராஜ், பிரகாஷ் ராஜ், ஜோதிகா, அப்புறம் ஸ்வர்ணமால்யா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ பிருத்திவிராஜ் இருக்கார் இல்லையா, அவரும் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் 2 பேரும் வித்யாசாகர் அவர்களுடைய மியூசிக்கில் இவங்களும் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. இவங்க பின்னணி இசைக்கக்கூடியதில் ஒரு நல்ல ஒரு வல்லமை வாய்ந்தவர்களாக இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அதில் ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த இதாக இருந்தாலுமே இவங்களுக்கு நல்ல ஒரு காமெடி சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்காங்க. ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கக்கூடியது, நம்ம கூட உள்ளவங்களையும் நல்ல ஒரு ஜாலியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சனாக 2 பேருமே இருக்காங்க. இதில் ஹீரோ பேர் கார்த்திக். படத்தில் கார்த்திக் பிருத்திவிராஜ் சார் பேர். அதில் பிரகாஷ் ராஜ் சார் பேர் பார்த்தீங்கன்னா விஜி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுவார். இவங்க 2 பேரும் வீடு தேடிட்டு இருக்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கிடைக்குது. அங்கே போய் இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு இவங்க அங்கே இருக்கிறது பிடிக்கல. ஏன்னா 2 பேருமே கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. பேச்சுலர்ஸ்க்கு வீடு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களை ஸ்டார்டிங்கில் அங்கே உள்ள யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது மோஸ்ட்லி. அதில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சார் ரோட்டில் ஒரு தடவை ஜோதிகா அவங்களை பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. இவங்க கூட தான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கு இந்த படத்தில் பேச தெரியாத, காது கேட்க முடியாத ஒரு ஊனமுற்ற ஒரு ஆளாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த பிரச்சனைனால இவங்க யாரையும் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே அவங்களுக்குள்ள இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, தன்னுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள விட்டுட்டு போயிடுறாரு. இந்த குழந்தை நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு. அதனால இவங்க தனியாகவே இருந்து வாழ்ந்துட்டு வராங்க. அதனாலே இவங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போது பிருத்திவிராஜ் போயிட்டு அவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அவங்க சொல்லிடுறாங்க ஸ்ட்ரிக்டாக, எனக்கு இந்த கல்யாணம் இதுலலாம் விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறது இவருக்கு புரியாது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களுடைய ஃப்ரெண்டு ஸ்வர்ணமாலியா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இவங்கள்ட்ட பேசுகிறக்கான அந்த ஒரு செய்கையிலே பேசுவாங்க இல்லையா, வாய் பேச தெரியாதவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி இவங்க பேசி இவர் கொஞ்சம் கற்றுக்கிறாரு. அப்போ ஜோதிகா போய் சொல்லும்போது இவருக்கு நல்லா புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் அப்பா விட்டுட்டு போனது, இந்த விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பிருத்திவிராஜ் சொல்கிறாரு, அவங்களுக்கு தெரியல உன்னை பற்றி, அதனால் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு உங்ககிட்ட பழகிறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லையா, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் இருக்கலாம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீயும் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. பிருத்திவிராஜ் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலுமே ஜோதிகா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஸ்வர்ணமாலையா ஜோதிகாவோட ஃப்ரெண்டுன்றனால அவர் போய் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாலும் கூட அவங்க யார் போய் சொன்னாலுமே ஜோதிகா கேட்குற மாதிரி இல்லை. அதோட சரின்னு இப்படியே போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணமாலியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாணம் வச்சுருப்பாங்க. அப்போ கல்யாணம் வச்சுருக்கும் போது ஜோதிகா அந்த கல்யாணத்துக்கு போனால் எங்கள் பிருத்திவிராஜை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக மாட்டேங்கிறாங்க. அதில் ஸ்வர்ணமாலியாவுக்கு பயங்கர கோவம் வருது. இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்துட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறியே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஜோதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் மேலே லவ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் நடந்துக்கக்கூடிய விஷயங்கள்னால. அதே அப்பார்ட்மெண்ட்டில் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இருப்பார். அவருடைய பையன் 1984 அந்த வருஷத்தில் இறந்து போயிருப்பார். அப்போது அவங்க இறந்து போன அந்த விஷயத்தை அவரால் ஏற்றுக்க முடியாமல் அவங்க இருக்காங்கன்ற மாதிரியே, அதாவது அந்த 1984 அந்த வருஷத்துலேயே தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக அவர் இருப்பார். அவருக்கு போயிட்டு உங்கள் பையன் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வச்சு அவர் ஒரு நார்மலான ஒரு பர்சனாக கொண்டு வருவார். இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்களை ஃபஸ்ட்டு இவங்க அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ இவங்க மேலே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே. இவங்க 2 பேர் மேலே எல்லாரையுமே நல்லா ஜாலியாக வச்சுக்கிறாங்க. ஒரு மனநிலையை இழந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட ஒரு நார்மல் பர்சனாக மாற்றுற அளவுக்கு 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஈர்ப்பு வந்துடும் எல்லாருக்கும் சொல்லப்போனால். அந்த ஒரு விஷயத்தில் ஜோதிகாவுக்குமே இவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த விஷயத்தை போயிட்டு ஸ்வர்ணமாலியாட்ட போய்
சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணமாலியாவுக்கு யார் கூட கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ்ராஜ் கூட தான். ஸ்வர்ணமாலியாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்துட்டு விதவையா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க. அது தெரிஞ்சு தான் பிரகாஷ்ராஜ் வந்து லவ் பண்ணுவாரு. ஸோ 2 பேருக்கு கல்யாணம் ஆகும்போது, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுற மாரியும், பிருத்திவிராஜ் அண்ட் ஹீரோயின் ஜோதிகா 2 பேரும் சேர்ற மாரியும் நம்மளுக்கு இந்த படத்த ஒரு குட் ஃபினிஷிங்ல முடிச்சிருப்பாங்க.